வாங்க வாங்க நண்பர்களே, இதான் அமிர்தசரோட கடைசி பார்ட் வீடியோ. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா வாகா பார்டர் போகிறோம் இன்னைக்கு. அது மட்டும் இல்லாமல் கடைசியில் முடிக்கிறதுக்கு முன்னாடி 2 இடத்துல நான் சாப்பிட்றதுல எங்கே ரொம்ப ஃபேமஸான இடம்னு நான் காட்டியிருக்கேன். ஸோ அதையும் நீங்கள் வெயிட் பண்ணி முழுசாக பார்த்துட்டு போயிருங்க இந்த வீடியோ முழுக்க. அமிர்தசர்லேருந்து வாகா பார்டர் போகிறதுக்கு எங்கள்கிட்ட ஆல்ரெடி பைக் இருந்துச்சு. அதனால் நாங்கள் போய் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் கிட்ட போய் கேட்கல. பட் இருந்தாலும் யூடியூப்பில் இது மாதிரி சொல்கிறோம், உங்களுக்காக சொல்கிறோன்னா எவ்வளோ கேட்பாங்கன்னு சொல்லி போய் ஒரு கார்காரர்கிட்ட போய் கேட்டோம் நாங்கள். ஏன்னா அவங்க ஷேரிங் மெத்தடில் கூப்பிட்டு இருந்தாங்க எல்லாருமே. அவர் சொன்னார் 150 ருபீஸ் போயிட்டு வரதுக்கு, ரெண்டுமே சேர்த்தே அவ்வளோதான் சொன்னார். ஆட்டோனா இன்னும் கம்மியாக இருக்கும் தான் நாங்கள் நினைக்கிறோம். பார்க்கிங்ல வண்டியை விட்டு வந்தோடனே 2-3 பல பாய்ஸ் எல்லாம் வந்து எங்களை நோக்கி ஓடி வந்தாங்க, ஜெயின் ஜெயின்னு கத்திக்கிட்டு. சரி எதுக்கு நான் வரானுங்கன்னு சொல்லி கை கேட்டானுங்க. சரி நானும் கையை கொடுத்தேன். கையை கொடுத்தோடனே இந்திய கொடி அப்படியே கையில வரைஞ்சு விட்டான். சரி இந்த கையை காட்டணும், இந்த கையிலே வரைஞ்சு விட்டான். மூஞ்சில் வரைஞ்சு விட்டுமான்னு கேட்டான். ஐயா வேணாப்பா அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லி கிளம்புறோம். பார்த்தா எங்க போறீங்கன்னு சொல்லி கையை பிடிச்சான் அவன். என்னடா வரைஞ்சு விட்டல, வேற என்ன வேணும், முதுகு காட்டணுமா அப்படின்னா, இல்ல காசு கொடு அப்படின்னா. வரைஞ்சு நல்லா இருந்துச்சுல, காசு கொடு அப்படின்னா. காசு கொடுக்கணுமா, என்னத்துக்கு காசு கொடுக்கணும், இந்த டிராயிங்க்கா அப்படின்ற. இல்ல நீ காசு தரணும், நீ தான் கேட்ட அப்படின்னு ஏன் மேல பழிய போட்டான் அவன். சரி இவனுங்கெல்லாம் எதுக்கு ஆர்கியூ பண்ணணும்னு சொல்லி எவ்வளோதான்டா சொல்கிறேன் சொல்லி தொட அப்படின்றதுக்கு ஒரு டிராயிங்க்கு 40 ரூபா கேட்டான். இது 40 ரூபாவா எப்பா, நீ வரைஞ்ச டிராயிங்க்கு 20 ரூபா போதும்னு சொல்லி 20 ரூபா கொடுத்து சமாளிச்சுட்டு எப்படியா அந்த இடத்துல கிளம்பிட்டோம். ஸோ சப்போஸ் நீங்கள் ஒரு வேளை அந்த மாதிரி வாகா பார்டர் கிட்ட போறீங்கன்னா இது மாதிரி நிறைய ஆலயங்க அங்கேயும் இங்கேயுமா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க சரிங்களா. வெளியே பார்க்கிங்ல இருந்து அந்த வாகா பார்டர் அந்த உள்ள என்ட்ரி கேட் கிட்ட போகிறதுக்கே ஒரு 1.5 கிலோமீட்டர் கிட்ட வரும். ஸோ அதனால் நாங்கள் அந்த ரிக்ஷாவில் போகணும். அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்க ரொம்ப பாவமாக வந்து கேட்டார். ஸோ அதனால் நடக்கிறதுக்கு பதிலாக சரி அவருக்கு வச்சா யூஸ் ஆகுமேன்னு சொல்லி ரிக்ஷாவில் போகணும். நாங்கள் உள்ள போறதுக்கு முன்னாடியே செக்கிங் பண்ணுவாங்க. ஸோ அதனால பெரிய லைன் இருக்கும். எந்த அளவுக்கு சீக்கிரமா நீங்க போறீங்களோ அவ்வளோ சீக்கிரமா போயிருங்க. சாயங்கால நேரத்தில் நாங்களாம் ஒரு 3-3:30 அங்கே ஓடி போயிட்டோம். அப்போ கூட அவ்வளோ பெரிய கூட்டம் இருந்துச்சு லைன்ல. ஸோ அதை கொஞ்சம் பார்த்து நீங்க போய்க்கணும் போறதா இருந்தீங்கன்னா. ஹே கைஸ், நம்ம வாகா பார்டருக்குள்ளே வந்துட்டோம். இங்கே உள்ளே வர்றதுக்கு 2 தரப்பான செக்கிங் ஒன்று பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் வரப்போ கொஞ்சம் கையில் பேக்லாம் இருந்துச்சுன்னா உள்ளே அலோடு கிடையாது. கேமரா, ஹெட்ஃபோன் ஏதாச்சும் இருக்குன்னா நீங்கள் உங்கள்கிட்ட காட்டிடணும். ஒருவேளை நீங்கள் பேக் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னா ஒரு 40 ருபீஸ் சார்ஜ் பண்ணுவாங்க. பார்க்கிங் பக்கத்துலேயே ஒரு சின்னதாக ஒரு டீ கடை இருக்குது. அவங்கள்ட்ட கொடுத்துட்டிங்கன்னா 40 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு டோக்கன் மாதிரி ஒன்று கையில் ஒன்று கொடுத்துருவாங்க. திருப்பி அதை கொடுத்தீங்கன்னா பேக் கொடுத்துருவாங்க. இந்த செரிமனி பார்த்தீங்கன்னா டெய்லியுமே நடக்கும். காலையிலையும் மாலையும் நடக்குது. இது ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது 1959 தொடர்ந்து பண்ணிகிட்டே இருக்காங்க. அப்படி ஒரு கூஸ் பம்ப் மொமெண்ட்டிங்க. நான்லாம் இங்கே உட்காந்து பேன்னு பார்த்துனே இருந்தேன். நடுவில் அந்த பேசுகிற அந்த மிலிட்ரிக்காரர் சொல்கிறது சில இது எனக்கு ஹிந்தி அவ்வளோவா தெரியாது. ஆனால் ஓரளவுக்கு எனக்கு புரியும். ஆனால் சொன்னது எல்லாமே வந்து செம எனர்ஜெட்டிக்காக இருந்துச்சு. எல்லாம் அப்படியே குஜாலாக எதிரி குச்சி விளாடின்னு அப்படியே ஐயோப்பா அப்படியே இந்தியாவில் கத்திட்டு இருந்தாங்க எல்லாருமே. ஆனால் 3 பேர் கத்திட்டு இருந்தேன். பேசிகிட்டே இருந்தேன். திடீர்னு பார்த்து லேடிஸை மட்டும் எல்லோரும் லைனில் நிற்க வச்சு நீங்களாம் மட்டும் வாங்க அப்படின்ட்டாங்க. சில பல ஜென்ஸ் எல்லாம் எகிரிச்சு பார்த்தாங்க. மண்டலே தட்டி ஓடி திருப்பி அப்படின்னு தரத்தி விட்டு லேடிஸ் மட்டும் முன்னாடி வர வச்சு எல்லாரும் லைனாக போயிட்டு முன்னாடி போயிட்டு பாகிஸ்தான் போய் கத்திட்டு வர மாதிரி பண்ண சொன்னாங்க. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க போகிறீங்க.
ஸோ பார்த்தீங்கன்னா அதெல்லாம் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் பேசிக்கலி இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. அதனால என்ன பண்ண முடியும், ஒரு மனுஷனாக இருந்தால் இதெல்லாம் பான்னு தான் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஸோ இது மாதிரி லேடிஸ் கிட்டலாம் ஃப்ளாகை குத்து தப தபன்னு ஓடுனோடனே எல்லாம் முன்னாடி போயிட்டு இந்த ஃப்ளாகை பெருமையாக எடுத்துகிட்டு போய் காட்டிட்டு வராங்க. அதை வந்து நான் பார்த்து வீடியோ எடுத்துட்டு சரி நம்ம யூடியூபர்ஸுக்கு காட்டுவோன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருந்தேன். நான் ஒரு விஷயத்தை கவனிக்கவே இல்லை. என்ன அங்கே தூரத்துலேருந்து அவர் எல்லாம் இங்கே சேர் பண்ணோம், இங்கே வந்தாலும் சும்மாலாம் உட்காந்து இருக்கக்கூடாது, எல்லாம் ஓன்னு கத்தினே இருக்கணும். நான் வந்து இங்கே பேசிட்டே என் ஃப்ரெண்டு கிட்ட பார்த்து இந்த வீடியோ எடுத்துட்டு இருந்தேன், எப்படி ஃப்ளாக் எல்லாம் ஓடுறாங்கன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிறப்போ ரைட் சைடில் கவனிக்கவே இல்லை. அந்த எப்படின்னு பார்த்தா அந்த மிலிட்ரி அங்கிள் வந்து என்னையே பார்த்துட்டு இருந்தார். அவர் வந்து நான் அது சுத்தமாக கவனிக்கல. அவர் பார்த்தா என்னதான் பார்த்து சொல்லிட்டு இருந்தார், என்ன என் ஃப்ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கத்தவே மாட்டியா, நீ சும்மா எப்படிதான் உட்காந்து இருப்பியா, கத்தியான்னு சொல்லி பண்ணோன்னே பயன்ட்டேன் நானும். அதுக்கப்புறம் ஒரு இது விடலையே, அவர் பார்க்குறாரோ இல்லையோ சும்மாடா கத்திராதான் கிடந்தோம். ஒரே செம ஃபன்னாக இருந்துச்சு எங்களுக்குலாம். அம்ரிஸ்டரில் எனக்கு பிடிச்ச சில விஷயங்களை உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். பஞ்சாபில் வந்து பார்த்தீங்கன்னா கல்ச்சர் வந்து ரொம்ப டீப் ரூட்டடாக இருக்குது. அவங்களுடைய கலாச்சாரத்தை ரொம்ப மதிக்கிறாங்க. அதை வந்து இன்னும் கூட மறக்காமல் அதை இன்னும் மெயின்டைனும் பண்ணுறாங்க, அப்படியே நடக்கிறாங்க இதில். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சர்வீசிங் ஹார்ட் இருக்குது. எல்லாருக்குமே உதவி செய்யணுன்ற எண்ணமும் கொஞ்சம் ஜெனரஸாகவும் இருக்காங்க அந்த சமயத்தில். இதை நான் அம்ரிஸ்டர் அந்த கோல்டன் டெம்பிளில் பார்த்தேன். அதே மாதிரி அந்த ஊரில் நிறைய இடத்துல பார்க்குற வீடாக இருக்கட்டும், ஆட்லாக இருக்கட்டும், கொஞ்சம் பணக்காரங்களாக தான் இருக்காங்க. நிறையா ஏழைகள்னு சொல்கிற அளவுக்கு நிறைய பேர் நான் பார்க்கல அம்ரிஸ்டரில். அப்புறமா எனக்கு அங்கே உள்ள குல்ச்சா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது அவங்க ஊரில் ரொம்ப ஃபேமஸும் கூட. பெண்கள் ரொம்ப அழகாக இருந்தாங்க அவங்க ஊரில் பார்க்குறதுக்கு. இன்னொரு எனக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினைக்கிறது, போலீஸ்மேன். அங்கே உள்ள போலீஸ்காரங்க ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. உண்மையாக சொல்கிறேன், நான் எனக்கு தெரியல, என் எக்ஸ்பீரியன்ஸ் படி பார்த்தா ரொம்ப கைண்டாக இருந்தாங்க. கோல்டன் டெம்பிள் முன்னாடி பார்க் பண்ணவே கூடாது, ஆனால் நான் அவங்க வீடியோ எடுக்கிறோம், ஒரு 2 நிமிஷம் டைம் கொடுங்க எடுத்துகிட்டு வரோம்னு சொன்னதுக்கு மற்ற போலீஸ்காரங்களும் அந்த முக்கால்வாசி தரத்தி விட்டுருப்பாங்க. நிற்கவே கூடாதுன்ற இல்லை வீடியோ வேறு எடுப்பியா நீ அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவங்க அப்படி சொல்லவே இல்லை, பரவாயில்ல எடுத்துக்கோங்கன்னு சொல்லி பார்க்கிங் பண்ணுறதுக்கு அங்கே ரூல்ஸே கிடையாது நிற்க வைக்கிறதுக்கு. பட் ஸ்டில் அவங்க எங்களுக்கு அலோவ் பண்ணி எங்களுடைய இதையும் மதித்து அது 2 நிமிஷம் டைம் கொடுத்தாங்க. நாங்களும் அவங்களுக்கு சொன்ன மாதிரி 2 நிமிஷம் எடுத்து முடிச்சுட்டு கிளம்பிட்டோம் அந்த இடத்துல இருந்து. ஒரே ஒரு விஷயம் எனக்கு அம்ரிஸ்டரில் வந்து இடிக்குது அப்படின்னா, நாங்கள் வண்டியில் வந்துகிட்டு இருந்தோம், வாகா பார்டர் போயிட்டு இருக்கிறப்போ திடீர்னு ஒரு நூல் மாதிரி ஒன்று என்ன சொல்கிறேன், என்னோட ஷோல்டரில் வந்து அடித்து பின்னாடி இழுக்கிற மாதிரி இருந்துச்சு. நான் நினச்சேன் என் ஃப்ரெண்டு தான் விளாட்றாரு இப்போ ரப்பர் பேண்ட் அடிச்சு அப்படின்னு நினச்சேன். ஆக்சுவலி பார்த்தா அது மாஞ்சா கயிறு. கொஞ்சம் மிஸ் ஆயிருந்துச்சுன்னா என்னுடைய கழுத்தில் பட்டுன்னு போட்டால் பொட்டுன்னு போயிருப்பேன் நான். ஆனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா என் கையில் அது ஷோல்டரில் வந்து பட்டதுனால ஷோல்டரில் அந்த ஜர்க்கினே கிழிஞ்சிருச்சு. அது வந்து குவேச்சா ஜர்க்கின். அது எப்படி சொல்கிறது, ரொம்ப டைட்டாக இருக்கும், அவ்வளோ சீக்கிரத்தில் கிளியிற மாதிரியான பொருள் இல்லை அது. ஆனால் அது வந்து பிடிச்சி அவரை பின்னாடி இழுத்த மாதிரி இருந்துச்சு. அப்போ தான் தெரிஞ்சோம் காத்தாடி விடுற அந்த மாஞ்சா கயிறு தான் வந்து அடிச்சிச்சுன்ட்டு. ஸோ அந்த விஷயம் மட்டும் எனக்கு ரொம்ப இதுவாக இருந்துச்சு. ஸோ நீங்களும் ஒரு வேளை அம்ரிஸ்டர் போனீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக இருங்க. அண்ட் தேங்க்யூ, உங்களுடைய ப்ரேயர்ஸ்னால தான் நான் இன்றைக்கி வந்து உங்களோட பேசிக்கிட்டு இருக்கிறேன். நல்லா தான் இருக்கேன் நான். தேங்க்யூ ஸோ மச். செம்ம எக்ஸ்பீரியன்ஸுங்க. நீங்கள் கண்டிப்பாக இங்கே வரணும்னு நான் எல்லாத்தையும் ஒருத்தரையும் கேட்டுப்பேன் வீடியோ பார்க்குற எல்லாரையுமே. ஏன்னா அவ்வளோ ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸ் இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை. நம்ம இவ்வளோ தூரத்தில் இருக்கோம், சென்னையிலேருந்து இவ்வளோ தூரம் போய் அங்கே போய் இதெல்லாம் பார்க்குறதுக்கு, அதுவும் இந்தியா பார்டர்லேருந்து பாகிஸ்தானுக்கு எதிர்க்க நம்ம அப்படியே கத்தி செம்மையாக அப்படியே நாங்களாம் பெரிய ஆளுங்கனான்ற மாதிரி மாற்றி 2 பக்கத்துலேருந்து கத்திட்டே இருந்தோம். ஸோ அது முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து மோளம் தாளம்லாம் அடித்து பட்டையை கலப்புனாங்க. அவங்க சைடில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்துச்சு பாகிஸ்தான் சைடில், அதனால் அவ்வளோ வாய்ஸ் இல்லை. மற்றபடி ஆனால் செம்ம என்டர்டைன்மெண்ட்டாக இருந்துச்சு. நல்ல எங்களுக்கு வந்து ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இது. எங்களை என்டர்டைன் பண்ணுறதுக்குனே ஒருத்தர் வந்து அந்த மிலிட்ரி அங்கிள் வந்து, அவர் பேர் மிலிட்ரி அங்கிள்னு வச்சு, ஏன்னா போட்டு அவர் ரொம்ப கத்தினே எல்லாரையும் வந்து செம்ம என்டர்டைனும் பண்ணிட்டு இருந்தார் அவர். ஸோ அதனால் அவர் தான் வந்து நல்லா பார்த்துட்டு 2 பக்கமும் நீ கத்துன்னு சொல்லி செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் இது. செம்மையாக இருந்துச்சு. எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல இதுக்கு மேலே.
பார்த்து முடிச்சோடனே செம்ம ரிச்சான எக்ஸ்பீரியன்ஸுக்கு. ஸோ ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ அப்படியே இறங்கி வந்து கொஞ்சம் பார்க்குறப்போ அந்த வேலிக்கு அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் தான் எல்லாமே, பார்டர் இதுதான் பாகிஸ்தான் பார்டர். ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ வயிறு ஆனால் ஃபுல்லாகல, மனசு தான் ஃபுல்லாச்சு. ஸோ அதனால என்ன பண்ணோம், இந்த பீரா சிக்கன் இடத்துக்கு வந்தோம். இந்த பீரா சிக்கன் வந்து ரோஸ்டட் சிக்கன், அதாவது நம்ம ஊரில் கிரில் சிக்கன் சொல்லுவோம்ல, அது இங்கே ரொம்ப ஃபேமஸ்ஸு. ஸோ ஹே கைஸ், நம்ம இப்போ பீரா சிக்கன் இடத்துல இருக்கிறோம். இது வந்து அம்ரிட்சரில் ஒன் ஆஃப் தி ஃபேமஸான ஒரு டிஷ்ஷை ட்ரை பண்ண வேண்டியது. அது ஆக்சுவலி நம்ம ஊரில் தண்டூரி சிக்கன்றது ஒரு ரோஸ்ட் சிக்கன்னு சொல்கிறாங்க. லெட்ஸ் சீ ஹவ். ஓகே, பீஸ் சொல்லுது நம்ம பகை. செம்ம டேஸ்ட். பார்க்க தண்டூரி சிக்கன் மாதிரி இருக்குல்ல, ஆனால் தண்டூரி சிக்கன் டேஸ்ட்டே கிடையாது. அது ஒரு மசாலா ஆட் பண்ணியிருக்காங்க. அது எப்படி சொல்கிறது, இந்த பானிபூரியும் மேலே பப்பட் மாதிரி போடுவாங்கல்ல, அதே மாதிரி மசாலா. ஆனால் செம்மையாக இருக்குது. சிக்கன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குது. உள்ள வரைக்கும் வந்திருக்கு. எப்பவுமே மாதிரி சாப்பிட்றப்போ உள்ள சரியாக வந்திருக்கு, அதனால் உள்ள வரைக்கும் வந்திருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றப்போ. உண்மைக்கே தெரியும் எவ்வளோ சூடாக இருக்குதுன்ட்டு. பட்டர் நான் சும்மா பெருசு, நம்ம ஓவர் கட்ட அளவுக்கு இருக்குது. இவ்வளோ பெருசு நீங்கள் பார்த்துருக்கீங்களான்னு தெரியல. பஞ்சாப் அவ்வளோ சூப்பராக இருக்குது. சும்மா அந்த ரப்பர் மாதிரிலாம் இல்லை, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. நூறு சாப்பிட்டதுக்கு அப்புறம் ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு நினச்சி இந்த குருத்ராம் ஜலேபி வாலா கிட்ட வந்தோம். இந்த இடத்துல இவர் ரொம்ப ஃபேமஸ் இது. அதனால் இங்கே ஜிலேபியும் குலாப் ஜாமுனும் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு சில கூகுள் ரிவ்யூஸ் ப்ளஸ் ஃபேஸ்புக்கிலலாம் பார்த்தேன். ஸோ அதனால் நானும் இங்கே வந்தேன் ட்ரை பண்ணுறதுக்காக. ஸோ நீங்களும் ஒரு வேளை எங்கேயாச்சும் சாப்பிட்டதுக்கப்புறம் ஸ்வீட் சாப்பிட்லாமே, எங்கே நல்லாயிருக்கும் அம்ரிட்சரில் இருந்து நீங்கள் ஒரு வேளை தேடிட்டு இருக்கீங்கன்னா இந்த இடம் நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கான இடமா இருக்கும். சூப்பராக இருந்துச்சு. நண்பர்களே, உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். இதோட அம்ரிட்சருடைய ஊர் ப்ளஸ் சீரீஸ் எல்லாம் முடியுது. அடுத்து இன்னொரு ஊருக்கு போயிருக்கிறேன். அதுக்கான வீடியோஸ் எல்லாம் ஃப்ரைடே வர ஆரம்பிச்சிடும். ஃப்ரைடே at 5 அப்படின்னா மேமர் சேனலுக்கு வந்துருங்க. பெல் பட்டன் அழுத்துறதுக்கு யோசிச்சிங்கன்னா அழுத்தி விடுங்க. சும்மா வீடியோ போட்டு தொல்லலாம் பண்ண மாட்டேன். ஃப்ரைடே at 5 கரெக்டாக வீடியோ போட்டுருவேன். சரிங்களா? டாடா பாய், see you next week. அது வரைக்கும் எல்லாம் ஃபன் பண்ணுங்க, ஜாலியாக இருங்க, ட்ராவல் பண்ணுங்க. அடுத்த வாரம் கண்டிப்பாக கரெக்டாக வந்துடுவேன். பாய்.